இப்போ ப்ளவுஸோட முனப்பகுதியை முதல்ல இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலவே இன்னொரு மடிப்பு மடித்து ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டுக்கலாங்க. ஏன் இந்த சைடு மட்டும் ஒரு தையல் போடுறேன்னா, நம்ம இந்த கவரை தைச்சு முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக மொத்தமாக சேர்த்து இன்னொரு தையல் போட்டுக்கலாங்க. துணியை மட்டும் தைக்கிறப்ப பார்த்து தள்ளி விட்டு தைச்சுக்கோங்க, அப்போ தான் சுதுக்கம் இல்லாமல் இருக்குங்க. இப்போ இதை தைச்சு முடிச்சதுக்கப்புறமா இதோட சைட்லேயும் துணி நகராமல் இருக்கிறதுக்காக மேல் தையல் ஒன்று போட்டுக்கலாம். இந்த சைடு பீஸை தைச்சு முடிச்சதுக்கப்புறமா இதோட சைடில் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் துணி இருக்குங்களே எக்ஸ்ட்ரா, அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கத்துக்கான சைடு பீஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இன்னொரு பக்கத்துக்கான சைடு பீஸையும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி தைச்சோமோ அதே போலவே தைச்சு முடிச்சிடுவோங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்கள சில பேர் இவ்வளோ வேலை இதுக்கு தேவையா, நம்ம பேசாமல் ஃப்ரிட்ஜு கவரை காசு கொடுத்தே வாங்கிக்கலான்னு நினைப்பீங்க. நம்ம காசு கொடுத்து வாங்க